He poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. என்னை புத்திகாயங்களாற்றியே கட்டை ரகத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில்லை அவர் கண்டார் என்பால் எரிகோ நகர் வீதியிலே. ஓ எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். ஓ எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே காட்டை ரத்தத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண கருவாயில்லை அவர் கண்டார் என்பார் எரிகோ நகர் வீதியிலே. ஒன்று சேர்ந்து பாடுவோம். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். காலை ஆராதனை நாம் அவர் கரங்களில் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். First we are going to welcome our bishop. முதலாவதாக நம்முடைய கலாச்சாரத்தின்படி நாம் அவரை வரவேற்போம். So our patron and our advisor is Right Reverend Dr. Mano Daniel. நம்முடைய பராமரிப்பாளரும் நம்முடைய ஆலோசகரும் தான் ரைட் ரெவரண்ட் டாக்டர் மனோ டேனியல். He is the president of Leobix. அவர் லியோபிக்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய பிரசிடென்ட். He is the president and general director of FPTL. FPTL என்று சொல்லக்கூடிய ஃபெய்த் பிரேயர் அண்ட் ட்ராக் லீக் உடைய பிரசிடென்ட்டும் ஜெனரல் டைரக்டருமாக And he is இருக்கின்றார். the bishop of UCFI International Affairs. அது மாத்திரமல்ல UCFI இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் உடைய பிஷப்பாக இந்தியாவின் பிஷப்பாக அவர் இருக்கின்றார். It's a great honor to have him lead us and guide us in this Bible school. அவர் வந்து நம்மை இந்த வேதாம கல்லூரியை திறந்து நம்மை வழிநடத்த அவர் ஒப்புக் கொடுத்தபடியால் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Okay. This is our name, People's New Life Bible Academy. நம்ம ஆரம்பிக்க போகின்ற வேதாம கல்லூரியினுடைய தலைப்பு இதுதான், People's New Life Bible Academy. This was our photo that we have put it on our page. எங்களுடைய Facebook பேஜ்ல People's New Life Bible Academy போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு படங்கள் இருக்கும். பூனையை போல உள்ளே வருகிறார்கள். So spiritually they come in as cats, okay. ஆவிக்குரிய விதமாக பயந்த பூனைகளை போல உள்ள வராங்க. ஆனா போகும் பொழுதோ பூனையாக வந்தவர்கள் புலியாக So we பாய்கிறார்கள். believe on 29th of May they will go out as tigers. இப்போ அவங்க வருவாங்க பூனையாக. நாளையிலிருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். 29ஆம் தேதி அதனுடைய பட்டமளிப்பு விழா கொடுக்கப்படும். பட்டமளிப்பு விழா அவர்கள் வாங்கிக் கொண்டு புலியாக மேலே செல்வார்கள். On 29th evening he will be here to distribute the certificate. இந்த மாதம் 29ஆம் தேதி மாலையில உங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கும். அதுவே இவர் தான் செய்ய போறார். Another patron and advisor, இன்னொரு பேட்ரன் நம்முடைய அட்வைசர் Reverend Sam and Don சாம் Taylor. டெய்லர், அவருடைய மனைவி டான் டெய்லர். You all know him very well. He is the president of International Light Ministries, Raikota. ராயக்கோட்டாவிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற இட்டர்னல் லைட் மினிஸ்ட்ரியினுடைய பிரசிடென்டாக அவர் இருக்கின்றார். Okay, many of you are very familiar with him. You have been to his music school, to his Bible school. அவருடைய பைபிள் ஸ்கூலுக்கும் அவருடைய மியூசிக் ஸ்கூலுக்கும் நீங்க ஒரு நம்மளுடைய சர்ச்சில் நிறைய பேர் போயிருக்கீங்க. Our pastor, he is also instructor in Rhema Bible College. நம்முடைய போதகர் அது மாத்திரமல்ல ரேமா பைபிள் காலேஜில் இன்ஸ்ட்ரக்டராக He is இருக்கின்றார். also instructor in ELM. ELM Eternal Life Ministry. சாண்டேலுடைய பைபிள் காலேஜிலும் அவர் இன்ஸ்ட்ரக்டராக He is இருக்கின்றார். the treasurer in Farms India. ஃபார்ம்ஸ் இந்தியா என்ற நிறுவனத்தினுடைய ட்ரெஷரராக And he is the இருக்கின்றார். moderator for UCFI. One of the UCFI moderators. இருக்குல்ல, அதுல வந்து என்னை ஒரு உறுப்பினர் நான் சொன்னேன், ஆனா அவர் என்ன மாடரேட்டராக மாற்றி. He will be teaching on doctrines of Christian life. ரெண்டு பாடங்களை நான் நடத்துவேன். ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான கட்டுப்பாடுகள் ஒழுங்குகள் என்ற தலைப்புல, And homiletics.
இரண்டாவது பிரசங்க கலை ஹோமிலிட்டிக்ஸ் பத்தி பேசுவேன். Okay, then Patricia உதயம் உங்களுக்கு தெரியும், அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க தான் பேசுறாங்க இப்போ. Okay, she will be teaching Old Testament literature. அவர்கள் 3 சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஒன்று பழைய ஏற்பாட்டு இலக்கியம், New Testament literature. இரண்டாவது புதிய ஏற்பாட்டு இலக்கியம், Christian marriage and family. மூன்றாவது கிறிஸ்தவ குடும்பமும் கிறிஸ்தவ திருமணமும் குடும்பமும் என்ற தலைப்பில் பேசுவாங்க. Okay, we have Reverend Raj Kiran from Hyderabad. ரெவரண்ட் ராஜ் கிரண் என்பவர் ஹைதராபாத்ல இருந்து வருகின்றார். He is a campus coordinator for Rema Hyderabad. ரேமா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அந்த வேதாம கல்லூரியினுடைய கேம்பஸ் கோஆர்டினேட்டர் He is அவர் தான். an assistant pastor in a church. அவர் தன்னுடைய சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவங்க அப்பா பாஸ்டர், இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் Okay, இருக்காரு. he hosts 3 TV television programs in Andhra. ஆந்திராவுல 3 டெலிவிஷன் ப்ரோக்ராம்ல அவர் And பேசுகின்றார். one of the programs, the speciality is he has 12 to 1 on the spot prayer. It's a live show. இரவு 12 இருந்து 1 மணி வரைக்கும் நேருக்கு நேர் On live நிகழ்ச்சி, show on live show. prayer. You can just call him on the show and he will tell you a problem. அந்த he will ஷோலயே pray. அவரிடத்துல டெலிபோன்ல பேசலாம், அப்பயே உங்களுக்கு பதில் சொல்வாரு, உங்களுக்காக ஜெபிப்பார். Okay, so he will be teaching how to be led by the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது எப்படி என்ற ஒரு பாடமும், An introduction to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அறிமுகம் என்ற பாடத்தையும் நடத்துவார். We have Reverend Mano Oinam. ரெவரண்ட் மனோ ஆயினம், அவர் வந்து He is coming from Nagaland, I think. அவர் நாகாலாந்து என்ற தேசத்திலிருந்து He is வருகின்றார். also an instructor in Rema Bible College. அவர் ரேமா பைபிள் காலேஜில் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். He has his own church. அவருக்கு தனியாக ஒரு சபை இருக்கின்றது. And he will be teaching on submission and authority கீழ்ப்படிதலும் அதிகாரம் என்ற தலைப்பில் பேசுவார். and ministry of helps. அதற்கு பிறகு உதவி ஊழியங்களை குறித்து பேசுவார். Okay, Reverend Gabriel. நாங்ரம். Nongrom. அதற்கு பிறகு கேப்ரியல் நாங்ரம் என்பவர், He is coming from Shillong. அவர் ஷிலாங் என்ற இடத்துல, நம்முடைய பிரசிடென்ட் இறந்துட்டார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அவர் வர்றாரு. Okay, he is also instructor in Rema Bible College. அவரும் ரேமா பைபிள் காலேஜில் டீச்சராக இருக்கின்றார். And he will be teaching praise life and life of honor. அவர் துதியின் வாழ்க்கை குறித்தும் மேன்மையான வாழ்க்கை குறித்தும் பேசுவார். And we have Reverend Jubin Joseph. அதற்கு பிறகு ரெவரண்ட் ஜுபின் ஜோசப் ஸ்காரியா என்பவர், He is from Kerala, but right now he is doing ministry in Karnataka. அவர் கேரளாவில் பிறந்தவர், ஆனா இப்பொழுது கர்நாடகாவிலே பைபிள் He is an assistant pastor. in a அசிஸ்டன்ட் church. பாஸ்டராக இருக்கின்றார். Okay, he will be teaching believers authority. அவர் விசுவாசியின் அதிகாரங்கள் என்ற தலைப்பில் பேசுவார். And these are the subjects that we will be teaching you. இந்த நம்முடைய வேதாம கல்லூரியில இந்த பாடங்கள் எல்லாம் நடக்கும். Okay, believers authority, விசுவாசியின் how அதிகாரங்கள், to be led by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுவது எப்படி, fruit of the Spirit, ஆவியின் கனிகள், gifts of the Spirit, ஆவியின் வரங்கள், Christian marriage and family, கிறிஸ்தவ திருமணம், குடும்பம், submission and authority, கீழ்ப்படிதலும் அதிகாரமும், ministry of help, உதவி ஊழியங்கள் otherwise called supportive ministry, அல்லது ஆதாரமாக இருக்கக்கூடிய ஊழியங்கள், Old Testament and New Testament literature, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு இலக்கியங்கள், evangelism, சுவிசேஷமயமாக்குதல், பிரசங்க கலை, life of honor, மேன்மையான வாழ்க்கை, praise life, துதியின் வாழ்க்கை, and disciplines of Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒழுக்க கட்டுப்பாடுகள். So our graduation service will be on நம்முடைய 29th. பட்டமளிப்பு விழா இந்த மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடக்கும். And our chief சிறப்பு guest விருந்தினர் is Right இவரே Reverend தான் நம்முடைய Dr. பத்தியில் இருக்கின்ற ரைட் ரெவரண்ட் டாக்டர் மனோ டேனியல். Thank you. நன்றி. இப்பொழுது நாம் இரு கரங்களை தட்டி நம்முடைய விசேஷ பிரசங்கியாரை நாம் அன்புடன் வரவேற்போம். I'm very happy to be here this morning, இந்த காலையிலே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். especially inaugurating this Bible school. குறிப்பாக இந்த வேதாம கல்லூரியை சிறப்பு விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். One of the things that's very important that when people live and at the end of their life, usually people ask, what did he say before he died? குறிப்பாக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே, வாழ்க்கையின் முடிக்கின்ற அந்த வேளையிலே என்ன அவர் பேசினார் என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் விரும்புவார்கள். That is actually the final statement that a person makes. சொல்லப்போனா தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் அவர் பேசக்கூடிய கடைசி அறிக்கை என்று அதை நாம் சொல்லலாம். And that will be the most important thing for him to say. அதுதான் அவர் வாழ்க்கையில பேசக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பாடமாகும். That is the final statement. அதுதான் கடைசி அறிக்கை என்று கூட நாம் சொல்லலாம். And with Jesus, இயேசுவை பொறுத்தவரை
as he was dying, அவர் மரிக்கும் தருவாயிலே he uttered 7 sentences. 7 வாக்கியங்களை 7 சொற்றொடர்களை அவர் சொல்லுகின்றார். But he didn't stop with that. அதோடு அவர் நிறுத்திவிடல. He died, அவர் மரித்தார், he was buried, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், and he rose up again. மீண்டும் உயிரோடு எழுந்தார். And then he has another important event in his life. அவருடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு காலகட்டம் இருந்தது. That is to be parousia, to be taken up into glory. மகிமையிலே, பரோசியா என்று சொல்லக்கூடிய மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரியம். And that was his final goodbye. அதுதான் ஒரு கடைசியாக குட் பை சொல்லக்கூடிய காரியம். And that is very most important thing in Jesus' life. அது இயேசுவின் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றாகும். And in biblical terms we call that the Great Commission. அதை வேதாகம ரீதியாக சொல்லும் பொழுது அதை மாபெரும் கட்டளை என்று நாம் அழைக்கின்றோம். That is the only command and the most important command that Jesus gave to the whole church during the whole period of grace. அவருடைய கிருபையின் காலகட்டத்திலே முழு திருச்சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அவர் தந்த பிரதானமான கட்டளை என்று அதை நாம் கூறலாம். That is the most important command. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கட்டளை. And we find that in Matthew, அதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 28 chapter 28ஆம் அதிகாரம் and 18th verse to 20th verse. 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்றோம். We'll first read verse 18. 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை முதல்ல நம்ம படிப்போம். Then Jesus came and spoke to them, saying, all authority has been given to me in heaven and on earth. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. This is after he rose up again from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த பிறகு சொல்லுகின்ற காரியம். And he lived, he showed himself to the disciples and others for 40 days. அதற்கு பிறகு தம்மை உயிரோடு இருக்கின்றவராக தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காண்பிக்கின்றார். And he ate with them. அவரோடு சாப்பிட்டார். He talked to them. அவரோடு பேசினார். And then the final time has come for him to go up into the heavens. கடைசியாக பரலோகத்துக்கு செல்லக்கூடிய கடைசி நேரம் வந்து விட்டது. To be with the Father. பிதாவோடு இருக்கும் நேரம். To be sitting on the right hand of the Father. பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்து இருக்கும் நேரம். To become a person who is going to talk on behalf of us. நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நமக்கு பதிலாக பேசுகிறவராக இருக்கின்றார். Paraclete. அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாரக்லீட்டாக இருக்கிறார். And he sits there. அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். Before that he comes and tells to the disciples, that means everybody thinks disciples means 12 people. சீஷர்கள் என்றால் அந்த 12 பேர் என்று மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. So there were a lot of disciples. இன்னும் நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. The chosen 12 were for Jesus' inner circle. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 சீஷர்கள் உள்வட்டத்தில் இருந்தாங்க. And even there he had 3 people in another inner circle. அந்த உள்வட்டத்துல கூட இன்னொரு குறுகிய உள்வட்டம் இருக்குது, அதுல 3 பேர் இருந்தாங்க. So don't always think disciples means just the 12 people. ஆகவே சீஷர்கள் என்று சொல்லும்போது எப்பொழுதுமே அந்த 12 பேர் தான் என்று யோசிக்காதீங்க. So there were more than 120 people. 120க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. And they were all up in the hills. அவர்கள் மலை தேசத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள், மலையிலே. And Jesus comes near them. இயேசு அவர்கள் அருகிலே வருகிறார். And he tells to them, அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், he says, all power, சகல அதிகாரமும், resurrection power, உயிர்த்தெழுந்த வல்லமை, creation power, உருவாக்கும் வல்லமை, and everything that is on earth and in heaven has come under his authority. வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற சகலமும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் வருகின்றது. All power means nothing is apart from his power. சகல அதிகாரம் என்றால் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட வேறு சக்தி எதுவும் கிடையாது.
So everything has come under him. எல்லாமே அவருக்கு கீழே தான் வருது. So what happened is that Satan, the problem was, the eternal struggle was, Satan was trying to usurp this power. தொடர்ந்தேச்சியாக இருக்கக்கூடிய ஒரு முரட்டாட்டம் அல்லது எதிர்ப்பு என்னவென்றால் இந்த அதிகாரத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். Man was God's creation, that is the highest form of God's creation. ஆண்டவர் சிருஷ்டிப்பிலேயே மிகவும் மேன்மையான உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவன் தான் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன். And Satan was all the time from the beginning tries to steal the place of God. எப்பொழுதுமே ஆரம்பத்திலிருந்து சாத்தான் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பறித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். And he tried to raise himself above God. ஆண்டவருக்கு மேலாக எழும்ப பார்க்கின்றான். And then he tries to express himself and pretend that he is God himself. கடைசியாக தானே ஒரு கடவுள் மாதிரி பாவலா காட்ட ஆரம்பிக்கின்றான். And in that he was deceiving man. அந்த செயல்பாட்டில் ஒன்றுதான் மனிதனை வஞ்சிக்கின்றான். And he is trying to deceive man to pretend that he has a way better than the way of God. எப்படி அவன் சொல்றானா, ஆண்டவர் உனக்கு வழி கொடுத்திருக்காரு இல்லையா, அதை காட்டிலும் மேலான வழியை நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாள் கிட்ட பேசுறான். Did God tell you not to eat that fruit? ஆண்டவர் இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? Did he tell you that what will happen? என்ன நடக்கும்னு சொன்னாரா? Did he tell you that you will lose everything? நீ அதோடு கூட அழிந்து போவா என்று சொன்னாரா? Will you die? நீ சாவா என்று சொன்னாரா? No, because he was saying that God did not tell you the full truth. அவன் சொல்றான், ஆண்டவர் முழு ரகசியத்தை உனக்கு சொல்ல, சும்மா பாதி சொல்லிட்டு பாதியை மறைச்சிட்டாருன்னு சொல்றான். You will become like God. நீ பழத்தை சாப்பிட்டினா கடவுளை மாதிரியே மாறிடுவேன்னு சொன்னான். You will know what is right and wrong. நீ என்ன நன்மை தீமை அறியக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும் என்று சொன்னான். So God didn't want you to become like God. ஆகவே கடவுள் நீ அவரை மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு விரும்பல, அதனால தான் உன்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னான். You eat the fruit. நீ பழத்தை சாப்பிட்டுடு. This woman, அது ஏவாள் கேட்டா, it was so good to look at. அவ பார்த்தா பார்க்கறதுக்கே இவ்வளவு அழகா இருக்குது இந்த பழம். It was good to taste. சுவைப்பதற்கும் மிகவும் அருமையா இருக்குது. And it seemed to give wisdom. அது நமக்கு ஞானத்தை தரும், அறிவை தரும் வேற இந்த சாத்தான் சொல்றானே. So she has been looking at this fruit. ஆக இந்த பழத்தை அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. And often whenever she could have gone to the place where the tree of life was there. அவள் ஒருவேளை ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட அவள் போயிருக்கலாம். But all the time she was trying to go to this fruit, this tree, because it was negative, it was attracting her. ஆனா இந்த நன்மை தீமை அறியத்துக்கு கனி பக்கத்துல தான் எப்பொழுதும் போயினே இருக்கா. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. So that she took the fruit. அவ சாப்பிட்டான், சொன்ன உடனே அந்த பழத்தை அவ எடுக்கிறா. She ate the fruit. அவ சாப்பிட்டா. And she didn't stop with that. அதோட நிறுத்தல. She made her husband eat. கணவனையும் சாப்பிட வைக்கிறா. That instant, அந்த க்ஷண பொழுதிலே அவர்கள் மரித்தார்கள். They died spiritually. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக மரித்தார்கள். And they died physically. அவர்கள் சரீர ரீதியாக மரித்தார்கள். So what has happened is, என்ன நடந்தது என்றால், in this struggle with God and this world and Satan, இங்கே கடவுளுக்கும் அவர் உருவாக்கிய சிருஷ்டிப்புக்கும் சாத்தானுக்கும் முப்போர் முனை, மூன்று பக்கமாக ஒரு போராட்டம். And there Satan seemed to have won. அதுல பார்க்கும் பொழுது சாத்தான் ஜெயித்தது மாதிரி காணப்படுது. But at the very time when Satan seemed to have won, God told Adam and Eve. சாத்தான் ஜெயித்தது போல காணப்பட்ட அந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால், and he gave them a prophetic promise. அங்கே தீர்க்க தரிசனமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வைக்கின்றார், சொல்லுகிறார். And he said that
there will be a child born, ஒரு குமாரன் உங்களுக்கு கொடுக்கப்படுவார், and he will crush the snake's head, அவர் இந்த பாம்பின் இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், and the snake will try to tickle. அந்த 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 சாத்தானாகிய அந்த பாம்பு அவருடைய குதிங்காலை நசுக்க முற்படுவான், and try. முயற்சி செய்வான். And that was the promise that was given at the Garden of Eden. அதுதான் ஏதேன் தோட்டத்திலே மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். Now the promise that was given there, அங்கே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், at that time அந்த குறிப்பிட்ட நேரத்திலே God took an animal, தேவன் ஒரு மிருகத்தை எடுத்தார், sacrificed it, அதை பலி செலுத்தினார், and clothed them with the skin of that animal. அவர்களுக்கு இருந்த அத்தி இலைக்கு பதிலாக அந்த மிருகத்தின் தோலை அவர்களுக்கு ஆடையாக கொடுக்கின்றார். God clothed them with the skin of that animal that was sacrificed. பலியாக செலுத்தப்பட்ட அந்த மிருகத்தின் தோலை இவர்களுக்கு ஆடையாக கொடுக்கின்றார். Now years have gone by. இப்பொழுது காலங்கள் உருண்டோடுகின்றது, வருடங்கள் உருண்டோடுகின்றது. One thing we must realize, ஒரு காரியத்தை மறக்க கூடாது, God does not act in man's time. தேவன் மனிதனுடைய காலகட்டத்தில் செயல்படுகிறவர் அல்ல. There are two times in the Bible. பைபிள்ல ரெண்டு விதமான காலகட்டங்கள் உண்டு. There is this chronos time. குரோனோஸ் என்று சொல்லக்கூடிய வழக்கமாக நடக்கின்ற நேரம், clock time. அதுதான் உங்களுடைய கடிகார நேரம். It is chronograph. அதுல தான் குரோனோகிராஃப் வருகின்றது. Year is divided into months. Months is divided into weeks. Weeks is divided into days. Days are divided into hours. Hours are divided into minutes. Minutes are divided into seconds. And seconds are divided into milliseconds. வருடங்கள் மாதங்களாக, மாதங்கள் வாரங்களாக, வாரங்கள் நாட்களாக, நாட்கள் மணித்துளிகளாக, மணித்துளிகள் நிமிட துளிகளாக, நிமிட துளிகள் செகண்ட் துளிகளாக, அதுக்கும் கீழே போயினே இருக்குது. Now what happens is that is chronos time. அதுதான் குரோனோஸ் டைம் என்று சொல்லப்படுகிறது. Man always looks as we look at chronos time. நாம் எல்லாம் எதுல பாக்குறோம்? இந்த கடிகாரத்திலே பார்த்துன்னு இருக்கோம். டைம் ஆச்சு, இன்னும் 15 நிமிஷம் பேசுவாரா, இன்னும் 6 மணி நேரம் பேசுவாரா, இதுதான் பார்த்துன்னு இருப்போம். And whereas God, ஆனால் தேவனோ looks at kairos time, கைரோஸ் என்று சொல்லக்கூடிய காலத்தை பார்க்கின்றார், which is the fulfillment time. அதுதான் நிறைவேற்றப்படக்கூடிய நேரம். So God does not act in the time of chronos time. குரோனோஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய இந்த கடிகார நேரத்தில் அவர் செயல்படுகிறவர் அல்ல. Whenever God acts, even if it is kairos, but the event happens in chronos time. ஆண்டவர் கைரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் செயல்பட்டாலும் அது மனுக்குலத்துக்கு இருக்கின்ற குரோனோஸ் என்ற நேரத்தில் வந்து அது சம்பவிக்கின்றது. And at this time when Jesus came and died, இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து மனிதனுக்காக மரிக்கின்றார். and he died as one sacrifice, ஒரே பலியாக மரிக்கின்றார். and that his sacrifice was sufficient for the sins of the past, sins of the present, sins of the future. அவருடைய பலியானது கடந்த காலத்தில் மனிதன் செய்த பாவத்திற்கும், நிகழ்காலத்தில் மனிதன் செய்கின்ற பாவத்திற்கும், எதிர்காலத்தில் மனிதன் செய்ய போகின்ற பாவத்துக்கும் சேர்த்து ஒரே பலியாக கொடுக்கின்றார். And that he died and he rose up again. அவர் மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார். And he won the victory over death. அவர் மரணத்தை மரணத்தால் ஜெயித்தார். By that, அதன் மூலமாக we can participate in the victory of Jesus over death. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக அவர் பெற்ற வெற்றியிலே நாமும் பயனடைகின்றோம், நுழைகின்றோம். So what happens? What does it mean that Jesus won the victory? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், வெற்றி பெற்றார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? So Jesus comes to the disciples at the final time when he is going up, leaving them here. பூமியிலே அவர்களை விட்டுவிட்டு பரலோகத்துக்கு இயேசு செல்லுகின்ற அந்த கடைசி காலகட்டத்தில் வந்து இப்ப சொல்றாரு. He is giving them first a promise. முதல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
all power வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் is given unto me. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Heaven and earth. வானத்திலும் பூமியிலும். And then he adds, இரண்டாவது செயல்படுகின்றார். ஆகையால், because of that, therefore, ஆகவே, அதன் நிமித்தமாக என்ன நடக்குது? You have to understand these prefixes. All the time, when you read the Bible, but, if, and, all that you must add and stop there and see what it says. வேதாகமத்தில் எப்பொழுதும் ஆகவே, ஆனால், இதற்காக அப்படி சொல்லும்போது நிறுத்தி எதற்காக சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கணும். All power in heaven and earth is given unto me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore, ஆகவே, because in another words, if you read it the other way, because all power in heaven and earth is given unto me, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றபடியால், and that's the way you have to read it. அப்படிதான் படிக்கணும். Now, that means what comes afterwards is attached to this all power in heaven and earth. அந்த சகல அதிகாரமும் வல்லமையும் வானத்தில் பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னாரே, அதோடு கூட சேர்ந்துதான் இதை இணைத்து பார்க்க வேண்டும். It is attached to this. அதோடு அது இணைந்திருக்கின்றது. Because all power in heaven and earth is given unto me. சகல அதிகாரமும் வல்லமையும் வானத்திலும் பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால். See, most of us Christians do not live in this all power in heaven and earth. அநேக கிறிஸ்தவங்க சகல அதிகாரம் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்ற அந்த எண்ணத்தில் வாழ்வதே இல்லை. They are living a defeated life. எப்பொழுதும் தோல்வியின் வாழ்க்கை தான் வாழ்ந்து இருக்காங்க. See, most people, when they accept Jesus Christ, they have more faith than afterwards. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற வரை முழு விசுவாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு விசுவாசம் எங்க போகுதுன்னு தெரியல. They accept Jesus Christ and the testimony is fantastic. That is here and there and they are bubbling with joy. Then after a few months or years, where is that joy? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மாதமோ 2 வாரமோ அதுக்கப்புறம் ஒரே பரவசத்தோடு அங்க இங்க சாட்சி கொடுப்பாங்க, உள்ளம் பொங்கி துள்ளம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க போச்சு? There was this man David. அங்கே தாவீது என்ற ஒரு மனிதனை பார்க்கின்றோம். And that fellow, he came forward and accepted Jesus Christ in a revival meeting. ஒரு தாவீதுனா பைபிள்ல இருக்கு, தாவீதுல இருக்கு. ஒரு டேவிட் என்ற ஒரு ஆள் வந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்தார். இயேசு முன்பாக வந்து ஏற்றுக்கொண்டார். And he accepted Jesus Christ. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். And he was so excited and filled with the Spirit. அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டு மிகவும் பரவசத்தோடு இருந்தார். And he wrote a tract of his testimony. அவருடைய சாட்சியை ஒரு கைப்பிரதியில எழுதினார். How he was so bad, his life was so bad, and he came to Jesus Christ and everything changed. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார், எவ்வளவு மோசமாக இருந்தாரு, அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி வாழ்க்கை மாறி செல்லாம் ஒரு கைப்பிரதியில எழுதினார். And he printed it. அத கைப்பிரதி அச்சடிச்சார். And he kept distributing it. அது எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சார். After several years have passed, அநேக ஆண்டுகள் கடந்து போனது. he became a mediocre Christian. அதுக்கு பிறகு சராசரி கிறிஸ்தவனா வாழ ஆரம்பிச்சார். One day, ஒரு நாள் a preacher came to his church. அவர் அட்டெண்ட் பண்ற ஒரு சர்ச்சுக்கு ஒரு பிரசங்கியார் வந்தார். And again he preached about all power in heaven and earth is given unto me, Jesus says. அவர் போற அந்த சர்ச்சில் அந்த பிரசங்கியார் சொன்னார், இந்த பிரசங்கம் தான் பண்ணாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னார்னு சொன்னார். Are you experiencing this power? இந்த வல்லமையை நீ அனுபவிக்கிறாயா என்று ஜனங்களை பார்த்து கேட்டார். Are you experiencing this transforming power of Jesus in your இந்த life? மறுரூபமாக்கக்கூடிய இயேசுவின் வல்லமையை நீ அனுபவிக்கிறாயா என்று கேட்டார். And this man, after the end of the service, அந்த ஆராதனை முடிந்த பிறகு இந்த மனிதர் came to the preacher. பிரசங்கியார் கிட்ட வர்றார். Sir, I also accepted Jesus Christ. சார், ஐயா, நான் கூட அந்த இயேசுவை ஒரு காலத்துல ஏற்றுக்கொண்டேன். I would like you to come to my house. நீங்க தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க. And I will show you my testimony. என்னுடைய சாட்சி உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா. So he went home. அவருடைய வீட்டுக்கு இந்த பிரசங்கியார் போனாரு. Took a man and introduced him to his wife. அந்த பிரசங்கியாரை தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்தினார். And he said, please bring coffee to our preacher. நம்முடைய பிரசங்கியாருக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துவாமான்னு சொல்லி அவங்க வைஃபுக்கு சொன்னார்.
And she brought coffee அவன் மனைவி காபி எடுத்து வந்தாங்க. and he drank. As he was drinking the coffee, அவன் காபி குடிச்சுன்னு இருக்கும்போது the man said, I will show you my testimony. என்னுடைய சாட்சி உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னார். So Mary, he called his wife. திரும்ப அவன் மனைவியை கூப்பிட்டாரு. He called his wife and said, bring my testimony. என்னுடைய சாட்சி எடுத்துன்னு வான்னு சொன்னார். The wife said, where is it? அப்ப அவன் மனைவி சொன்னாங்க, எங்க இருக்குது சாட்சி அப்படின்னு. So he said, in the drawer somewhere up in the front, upstairs. மேல வீட்டு மேல ஏதோ டிராவல் ஒண்ணுல இருக்கும் அப்படின்னாரு. And so that lady went and searched, and it took a long time, and she was not coming. ரொம்ப நேரம் மேல போனாங்க, தேடினாங்க, கீழே வரவே இல்லை. Mary, you're becoming lazy nowadays. அப்போ கத்துனாரு, மேரி நான் ரொம்ப சோம்பேறியா மாறிட்டேன் அப்படின்னாரு. You're becoming lazier. நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. Where is my testimony? என்னுடைய சாட்சி எங்கே? So the lady said, wait a minute, I'll bring it. அப்போ சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்து வரேன். I'm searching, I cannot find it. இப்போ இதுவரைக்கும் தேடின கண்டுபிடிக்க முடியல. And at last, கடைசியா she came down. கீழே வந்தாங்க. And this man said, why did you take so long? அப்போ சொன்னாங்க, ஏமா இவ்வளவு லேட் ஆச்சு எடுத்து வரதுக்கு? Mary said, சரியா, மேரி சொன்னாங்க, darling, I was searching for a good one. நான் நல்ல ஒரு சாட்சியை தேடி இருந்தேன். Because all the rest has been eaten by moth. மற்றதெல்லாம் கரையா அரிச்சிருச்சு. ஆனா நல்ல ஒரு சாட்சி நான் தேடி இருந்தேன். You see, many people, அநேகருடைய வாழ்க்கையில் I guarantee you, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்து சொல்றேன், 99% of people who are sitting in this church, இந்த சபையில் இருக்கக்கூடிய 99% ஆட்கள் at one time or other, ஒரு நேரமோ அல்லது மறு நேரமோ have accepted Jesus Christ. எப்படியாவது ஒரு நாள் இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. Because you were scared of death. ஏனென்றால் மரணத்துக்கு பயந்து இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. Because you needed healing badly. உங்களுக்கு சுகம் ஒருவேளை ரொம்ப மோசமா தேவைப்பட்டிருக்கலாம். You probably had problems in your life. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். And you accepted Jesus Christ. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே, But where is this life in Jesus Christ have gone? இயேசு கிறிஸ்துவிலிருந்து இந்த ஜீவன் உங்களுக்குள்ள எப்படி போச்சு? Has all power in heaven வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் and earth பூமியிலும் is operative in your life. உங்க வாழ்க்கையில் அது செயல்படுகிறது. Is it operating in your life? இப்போ அது செயல்படுகிறதா? Jesus says, இயேசு கூறுகின்றார், all power in heaven and earth is given unto me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And go ye therefore. ஆகவே புறப்பட்டு செல்லுங்கள். This is the most important thing. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். See, you can give tract, you can give testimony, you can do anything, but only when you believe that Jesus Christ has all power in heaven and earth, and that He has been given unto Him, and that is made available to you. நீங்க சாட்சி கூறலாம், இல்ல பாட்டு பாடலாம், கைப்பிரதி கொடுக்கலாம். ஆனாலும் இயேசுவினுடைய வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்ட சகல அதிகாரமும் உங்களுக்குள் செயல்படவில்லை என்றால் சாட்சி எல்லாம் போயிடும். There's no use living the Christian life unless this power is exhibited in your life. நீங்க இந்த உயிருள்ள வாழ்க்கை, இந்த உயிருள்ள வல்லமை உங்களுக்குள் செயல்படவில்லை என்றால் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை வீணான வாழ்க்கை தான். You see, one of the things that most people talk about is after accepting Jesus Christ, being filled with the Holy Spirit. இயேசுவை தெலங்கசோல செய்கிற இரண்டாவது காரியம், இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதை குறித்து பேசுவார்கள். And they talk about so many things about gifts and everything. கனிகளை குறித்து அநேக காரியங்கள் பேசுவாங்க. Now, what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Acts 1:8. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். When the Holy Spirit shall come upon you, பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்பொழுது you shall receive power. நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். You shall receive power. நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். For what? எதற்காக? To be witnesses. அவருக்கு சாட்சியாக இருக்க. So when the Holy Spirit comes upon you, ஆகவே பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்பொழுது Jesus said, wait for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள். And when the Holy Spirit shall come upon you, ஆவி அப்பொழுது உங்களிடத்தில் வரும். you shall receive power. நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். Unfortunately, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக today Christians இன்றைய கிறிஸ்தவர்கள் are looking at outside, வெளியில தான் பார்த்திருக்காங்க. the outside gifts, வெளியில இருக்கக்கூடிய வரங்கள், outside events, வெளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், outside activities. வெளியில இருக்கக்கூடிய செயல்பாடுகள், காரியங்கள். But when the Holy Spirit comes upon you, something happens inside. ஆனால் பரிசுத்த ஆவியிலிருந்து வரும்பொழுது உள்ளே ஒன்று நடக்கின்றது. ஹalleluya. Those disciples who were scared and running away, அந்த சீஷர்களோ பயந்து ஓடுகிறார்கள். not even one was, strong enough to stand by Jesus at the cross. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோடு பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு தைரியசாலி கூட யாரை எல்லாம் தொடர்ந்து ஓடிட்டாங்க. They were standing far off. இயேசு விட்டு ஓடி போயிட்டாங்க தூரத்திலேயே. And they were not with Jesus. இயேசுவோடு அவங்க இல்ல. They were not with Jesus, the suffering Jesus. மரித்துக் கொண்டிருக்கின்ற வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவோடு அவர்கள் இல்லை. They were afraid. அவர்கள் பயந்தார்கள். But what happened afterwards? ஆனா என்ன நடந்தது? அதற்கு பிறகு When the Holy Spirit came upon them, பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்த பொழுது they were all willing to die. இயேசுவுக்காக சாபவும் ஆயத்தமாக இருந்தார்கள். Peter was willing to die upside down on the cross. பைபிள் சொல்லுது, பேதுரு என்ற சீஷன் என்ன சொல்றான்? என்ன தலைகீழா கூட போட்டு சிலுவையில் சாவடினார். Not the Bible, the tradition. அப்படிதான் சபை சரித்திரம் கூறுகின்றது. Upside down. என்னை தலைகீழாக போடுங்கள். All the disciples, எல்லா சீஷர்களும் Paul பவுலும் was beheaded. சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள். And all the Stephen was stoned. சேவான் இந்த சீஷரை கல்லெறிந்து சாவடித்தார்கள். What happened when the Holy Spirit came? பரிசுத்த ஆவி வந்தபோது என்ன நடந்தது? Today, unfortunately, we as Christians are not showing all power and in heaven and earth exhibited in our lives. இன்றைக்கு பரிதாபமான காரியம் கிறிஸ்தவர்களுக்கு என்னவென்றால், வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய சகல அல்லமை ஆண்டவர் கொடுத்தேன் என்று சொன்னாரே, அது நமக்குள் செயல்படாமல் இருக்கின்றது. We are talking big. நாம் வெறும் பேச்சிலேயே காலத்தை ஓட்டினோம். We are using words, mighty words, நாம் வல்லமையான வார்த்தையை பேசுறோம். but we don't have the strength. ஆனால் செயல்படக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. Inside there is no faith. உள்ளத்துக்குள்ளே விசுவாசம் இல்லை. Inside there is no confidence. உள்ளத்துக்குள்ளே ஒரு தைரியம் இல்லை. Inside there is no power. உள்ளத்துக்குள்ளே அவளுக்கு வல்லமை இல்லை. Our Christianity is mere words. நம்முடைய கிறிஸ்தவம் வெறும் பேச்சில தான் இருக்குது. Our Christianity is mere rhetoric. நம்முடைய கிறிஸ்தவம் வாய் வழக்கில தான் போய் கொண்டிருக்கிறது. We have learned to speak the right words. சரியான வார்த்தை பேசுகிறோம். We have learned to speak the right language. சரியான மொழியை பேச கற்றுக்கொள்கிறோம். We know how to say hallelujah. ஹalleluya சொல்றது எப்படி நமக்கு தெரியும்? We know how to say stotram. எப்படி ஸ்தோத்திரம் சொல்றது தெரியும்? We know how to say all these things. இப்படி கிறிஸ்தவ அந்த மொழிகளை வார்த்தைகளை சொல்றது நல்லா கற்றுக்கணும். But little trouble. ஆனா கொஞ்சம் பிரச்சனை என்னவென்றால், We run. பிரச்சனை வந்தா ஓடிடும். We don't have the real power. உண்மையான வல்லமை நமக்கு இல்லை. Today I want to challenge you. இன்றைக்கு ஒரு சவால் விட்டு உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். May you operate in all power in heaven and earth. உங்களுடைய வாழ்க்கையில வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாரே, அந்த வல்லமை உங்களுக்கு செயல்படுகிறதா?
Are you operating in that power? அந்த வல்லமையிலே நீங்கள் வாழ்கிறீர்களா, செயல்படுகிறீர்களா? Do you believe that all power in heaven is given unto Jesus, therefore is given unto you? இயேசுவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது சொன்னாரே, ஆகவே அதே அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? Is that operated in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே அது செயல்படுகிறதா? This morning you are sitting in this church. இன்றைக்கு காலையில் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. Where is all power in heaven and earth operated in your life? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது சொன்னாரே, அது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ எப்படி செயல்படுகிறது? இந்த வல்லமையை உண்மையாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இல்ல மற்றவர்கள் சொல்றதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? Are you trying to pretend? இல்ல இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு காட்டிட்டு இருக்கீங்களா? Is your Christianity it's just a pretense? உங்களுடைய கிறிஸ்தவம் வெறும் காவலா மாதிரி இருக்குதா, இருக்கிற மாதிரி காட்டுறதா? I don't know whether I told you this story or not. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நான் சொன்னா தெரியல. In this church I've been preaching for many years. நான் இந்த உங்க சபையில அடிக்கடி நான் அநேக வருஷம் வந்திருக்கிறேன். And so I don't know whether I've shared this story. இந்த கதை உங்களுக்கு சொன்னா இல்லன்னு தெரியல, ஆனா மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப சொல்லலாம், பிரச்சனை இல்லை. There was this man who had no job. ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆளுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. And he searched all different places. எல்லா இடத்துலயும் வேலைக்கு தேடி பார்த்தார். And he searched everywhere. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தார். And he had no job. வேலையே கிடைக்கல. Eventually he went to Mandalore Zoo. கடைசியாக வண்டலூர் ஜூக்கு போறார். Man required. அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு ஆள் தேவை. And he went inside. ஆகவே ஆள் தரத்துல சரி போனார் உள்ள. Then he met the manager. மேனேஜர் போய் பார்த்தாரு. And he said, I'm looking for a job. எனக்கு ஒரு வேலை தேவை அப்படின்னு. Please give me a job. தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. Any job will do. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும் அப்படின்னு. I'm hungry. ஏன்னா எனக்கு பசி வயிற்று கிள்ளுது. So this man said, ஆகவே மேனேஜர் சொன்னாரு, I've got the right job for you. உனக்கு சரியான ஒரு வேலை இருக்குதுப்பா அப்படின்னு. Now, வா, look at this gorilla. இந்த கொரில்லாவை பாரு, மனித குரங்கு பாரு. I have a suit. அந்த மனித குரங்கு மாதிரியே ஒரு சூட் எனக்கு கிட்ட இருக்குது. You have to wear that. அந்த சூட்டை நீ போட்டுக்கணும். And you have to pretend like a gorilla. அந்த மனித குரங்கு மாதிரி கூண்டுல உட்கார்ந்து நீ வந்து ஆடு. And I will give you morning breakfast, காலையில உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம், lunch, மத்தியானம் சாப்பாடு கொடுப்போம், and dinner. நைட்டு உணவு கொடுப்போம். And all the bananas you can eat. எவ்வளவு Banana. வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் போடுறாங்க, அதெல்லாம் நீ சாப்பிட்டே இருக்கலாம். And all the peanuts you can eat. அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஜூஸ் கூட அதெல்லாம் நீ சாப்பிடலாம். Because they will be throwing peanuts at you. ஏன்னா இப்போ நம்ம பார்த்து எல்லாம் நிறைய பேர் வேர்க்கடலை தூக்கி போடுவோம். And if people throw money at you, சில நேரத்துல பணத்தை கூட தூக்கி போட பாக்கெட்ல போட்டுக்கோ. and so he said, how much is my salary? அப்போ கேட்டாரு, என்னுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா, 1,000 rupees a month. மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. Oh, this man. ரொம்ப He was so excited. அவர் ரொம்ப ஒரு பரவசம் ஆயிடுச்சு. And he said, okay sir, I will take it. அவர் அதே நேரத்தில் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. So he got into the suit and got into the cage. அவர் அந்த சூட்டை போட்டாரு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டாரு, கூண்டுக்குள்ள போயிட்டாரு. And he started pretending to be the gorilla. அவர் வந்து மனித குரங்கு மாதிரி உள்ள அப்படியே டான்ஸ் ஆடினார். Jumping up. அதே மேல போயிட்டு Next to this gorilla's cage இந்த கொரில்லா அந்த மனித குரங்குடைய கூண்டுக்கு பக்கத்துல was the cage of the tiger. ஒரு புலியோட கூண்டு இருக்கு. And so what happened? அவர் என்ன நடந்தது என்றால், This fellow இந்த ஆள் was becoming more popular. ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த கொரில்லா He thought he had become Rajinikanth. அவர் ரஜினிகாந்த் நினைச்சு ஒரு ஞாபகத்தில் அப்படியே எப்படி குதிக்காரு. He was pretending, jumping up the tree and jumping up, swinging, all that he was doing, and he really thought, and people started coming to see only the gorilla. ஊர்ல வரவங்க எல்லாம் எந்த கூட்டத்துக்கும் போகல, கொரில்லா கூட்டத்துக்கு தான் நேரம் வராங்க. அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. All the children were coming to see. எல்லா பிள்ளைகளும் அவர் பார்க்க தான் ஓடி வராங்க. He became very famous. ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. And he
CCTV, all the TV stations. எல்லா டிவில ATVல இருந்து ZTV வரைக்கும் எல்லாத்தையும் அவர் படம். And they will take this gorilla. பிக்சர் எடுப்பாங்க அந்த கொரில்லா. And so he was becoming more and more popular. ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. So what he did, என்ன செய்தார்? he looked at the next door. பக்கத்துல இருக்க குண்ட பார்த்தார். And that tiger, அந்த புலி வந்து was all the time snarling at him. நான் பார்த்து எப்பொழுதும் அப்படியே கத்தினே இருக்கு. So what he did, என்ன செய்தார்? he took the stake தன்னுடைய வாள் எடுத்தார். and started tapping the nose of the tiger. அந்த புலியோடைய மூக்க அப்படி அப்படி அடிச்சார். அது And then he pulled off the tiger. உடனே வாளுக்கு போயிட்டு Then when the tiger went to sleep, he tapped the head. அந்த புலியான தூங்கு போகும்போது அதை விடுறது தலையில கட்டுவார். Again he said, அது கத்தி வருவார். So everybody will be clapping. எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், All excited. ரொம்ப பரவசம் ஆயிடுச்சு. Then he got one idea. இப்போ ஒரு ஐடியா அவருக்கு வந்துச்சு மனசுல. There was this branch that was going up and into the next cage on top of the next cage. இந்த இவருடைய கூண்டு பக்கத்துல இருந்த ஒரு மரத்தினுடைய கிளையானது பக்கத்துல இருக்கிற அந்த புலியோட இருக்கிற கூண்டுக்கு மேல போகுது. And he climbed up. அதுக்கு மேல ஏறினார். And he came on top of that cage. அந்த புலி கூண்டுக்கு மேல வந்துட்டார். கிளைக்கு மேல Started hanging his tail. அது மேல இருந்து வாழ அப்படி ஆட்டி விட்டார். And the tiger was jumping, அந்த screaming, doing all sorts of things. And people began to clap. ஜனங்கள் ரொம்ப அருமையா கை தட்டுறாங்க. One day, all of a sudden, திடீரென்று ஒரு நாள் crack! ஒரு சவுண்ட் வந்துச்சு. The branch broke. அந்த கிளை முறிஞ்சிச்சு. The branch broke and it fell into the cage. அந்த முறிஞ்சி நேரா அந்த புலி கூண்டுக்குள்ள போய் விட்டார். The tiger was coming. அந்த புலி ஆக்ரோஷமா தேடிக்கிட்ட வருது. And he was trying to catch the tiger. இவனை பிடிக்கிறதுக்கு அது வந்துகிட்ட. Everybody was silent and said, "How do you want to do?" ஜனங்கள் Slowly came. அந்த புலி பக்கத்துல இருக்கு. This fellow was tapping his chest and இவனும் கத்துறான். ஆறு அடிச்சு கத்துறான். the tiger came. அந்த புலி பக்கத்துல வந்துச்சு. He kept on going back. ஆனா இவனும் அப்படி பயந்து பின்னால போயிட்டே இருக்கான். And he reached the wall. கடைசியா செவரு தான் விட்டுது. He couldn't go anywhere. அதுக்கு மேல போக முடியல. So he started screaming. ரொம்ப கத்த ஆரம்பிச்சான். ஐயோ நான் ஒரு மனுஷன். The tiger said, "What am I, a murra?" See, today you are sitting there, sitting here. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். You got the right size of the Bible. பைபிள்ல கரெக்ட் சைஸா வச்சிருக்கீங்க. You got the right face. சரியான முகம் இருக்குது. You got the right smile. நல்ல அழகா சிரிக்கிறீங்க. And you say, "Praise the Lord." கரெக்டா சொல்றீங்க. Hallelujah. Hallelujah. You know when people pray, they have a different voice. ஜனத்தை ஜெபம் பண்ணும்போது பாருங்க, ஸ்டேஜ்ல வந்து ஜெபம் பண்ணா குரல் மாறிடும். See, they will be talking normally. சாதாரணமா தான் பேசிட்டு இருப்பாங்க. And when they come to pray, ஆனா ஜெபம் பண்ணுங்க மேல கூப்பிட்டா என்ன ஆயிடும்? Oh, the gracious Lord. they begin to change. எல்லாம் மாறிடும். So you can have the right pretense. ஆகவே எல்லாம் ஏமாத்துறதுல நல்லா கிள்ளடிக்கணும். But ஆனால் is your life exhibiting the power of God, the power that is heaven and earth in your life? வானத்திலும் பூமியிலும் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரே, அந்த அதிகாரம் வல்லமையும் உனக்குள் கிரியை செய்கின்றதா? Many people come to ministry. அநேக பேர் ஊழியத்துக்கு வருவாங்க.
They come and say, I want to serve the Lord. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். Where is the power? ஆனா வல்லமை எங்கே? I want to serve the Lord in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் ஆராதிக்க விரும்புகிறேன். Where is the power? வல்லமை எங்க? You have the power in heaven and earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குதா? Is it available with you? உன்னுடைய வாழ்க்கையில் அதை கிரியை செய்கிறதா? ஏன் சொன்ன அந்த வல்லமை? Unfortunately, ஆனா துரதிர்ஷ்டவசமாக you know when Jesus comes, இயேசு வரும்பொழுது and He's coming soon, திரும்ப வரப்போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? and the time is coming nearer, அந்த நேரம் காலம் குறுகிக் கொண்டே இருக்கின்றது. and then you know what's going to happen? He's going to look for people with faith. அப்பொழுது அவர் வரும்பொழுது விசுவாசம் இருக்கக்கூடிய ஆட்களை அவர் நோக்கி பார்ப்பார். And is there people with faith? விசுவாசம் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்களா என்று தேடுவார். Bible says வேதம் சொல்கிறது, He will look for people with faith and they will not find. அவர் விசுவாசம் இருக்கிறதா என்று ஜனங்களை தேடும் பொழுதோ ஒருவரையும் அவர் கண்டுபிடிக்க மாட்டார். That's what's going to happen in the church. அதுதான் சபைக்கு நடக்க போது. Many people will be in the church, அநேக சபைகள் இருக்க போறாங்க, but they won't have faith. ஆனா விசுவாசம் இல்லாம உட்கார்ந்து இருப்பாங்க. They don't have the faith and heaven or all the power given unto you. இயேசு சொன்னாரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை செயல்படுகின்ற விசுவாசம் அவர்களுக்குள் இருக்கார். You have that power. அந்த வல்லமை உங்களுக்கு இருக்குதா? You have that power that is available, that is made available to you. That is all power in heaven and earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னாரே, அந்த வல்லமை உங்களுக்கு தருகிறார். அந்த வல்லமை உங்களுக்கு இருக்கிறதா? Do you experience that? அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீர்களா? Are you pretending? இல்ல இருக்கிற மாதிரி நடிச்சு இருக்கீங்க. Then it says, அதற்கு பிறகு சொல்கிறது, go ye therefore. ஆகவே புறப்பட்டு செல்லுங்கள். Where do you have to go? எங்க போனோம்? Into all the world. Into all the world. All the world. அகில உலகத்திற்கும் புறப்பட்டு செல்லுங்கள். Okay? But first, everybody wants to go to America. ஆனா எடுத்தோட நான் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் போவேன். God has called me, brother. ஓ கர்த்தர் அழைத்தார் சொல்லுங்க. Where has He called me? எங்க போய் அழைச்சாரு? New York. நியூயார்க்கு போறேன். I find all the time young people, எப்ப பார்த்தாலும் நான் இளைஞர்களை பார்க்கிறேன். especially Bible school teachers. குறிப்பா பைபிள் ஸ்கூல் முடிச்சாங்க. Those who are joining the Bible school, ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது their main aim is to go to America. அவங்க முழு நோக்கமே அமெரிக்காவுக்கு போனோம் தான். A lot of people apply, they cannot get visa. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, வீசா கிடைக்காது. If you really find out, many of these guys who have applied have not got visa. That's why they have not gone to America. அநேக பேர் வீசா அப்ளிகேஷன் போட்டு வீசா கிடைக்காதனால தான் போகாம உட்காந்துருக்காங்க. Otherwise they would have gone. இதுக்கு அடுத்து தான் போயிட்டு இருப்பாங்க எப்பயும். See, I used to stop by rickshawalas fight and hear the Japan words. நான் வந்து ரிக்ஷா வார சட்டம் போறதுலாம் கேட்டிருக்கேன். When I was in college. காலேஜ்ல இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன். Because I didn't know, I didn't grow up with that language in my house. எங்க வீட்டுல வந்து கன்னடமே பேச மாட்டாங்க, அதனால நான் கேட்டதே இல்லை. In college I was a wild guy. நான் காலேஜ்ல ரொம்ப சண்டை போடுறாளா இருந்தேன். And I was pretending to be a very bad man. நான் வந்து மோசமான ஆள் மாதிரி ஒரு நடிச்சு இருந்தேன். And so what happened, just in order to find out bad words, I would stop by Chestnut Station, where the rickshawalas used to live in the slums and hear them fight. திருச்சியில இருந்து நான் வந்து காலேஜுக்கு நேரம் வரும்போது செட்பெட் ரயில்வே ஸ்டேஷன் நின்று அங்க இருக்கிற ரிக்ஷாக்காரங்க அவங்க வசிக்கிற பகுதியில கெட்ட வார்த்தை கேட்கறதுக்காக நிற்பேன். எனக்கு தெரியாது எப்படி கெட்ட வார்த்தை பேசுறது. So those fellows will be fighting. அவங்க வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. Words which you can never even imagine. யோசிக்க முடியாத கெட்ட வார்த்தைலாம் வரும். So I will learn all that. அதெல்லாம் கத்துப்பேன் நான். Go to college. காலேஜுக்கு போவேன்.
If somebody fights with me, யாராவது எங்கிட்ட சண்டை போட வந்தானா I will use that. நான் உடனே Immediately they shut up. உடனே வாய முடியும். Because நாட்டை இழுத்து சாதனம் போல இருக்கும். ஏன்னா என்னுடைய கட்ட வார்த்தை கேட்டாரா இவங்க சண்டை போறதை விட இந்த வார்த்தை மோசமா இருக்கு ஓடிடும். Anyway, so we try to pretend. இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுமா? நடிப்புல நம்ம வாழ்க்கையை ஓட்டிருக்கோம். Either bad ஒண்ணு கெட்டதாவும் இருக்கும், or good. இல்ல நல்ல, ரெண்டுமே நடிப்பு தான். We want to live our life pretending. எப்பொழுதுமே நடித்ததையே வாழ்க்கையை ஓட்டிருக்கோம். From childhood, சின்ன வயசுல இருந்தே if mommy comes and asks, did you do it? அம்மா வந்து பொண்ணு பையனை கேட்பாங்க, என்னப்பா செய்தியா? No, I didn't do it. ஓ நான் செய்யல. Learn to pretend. தப்பு செய்தியா? செய்தியா? தப்பு செய்தியா? நான் தப்பே செய்யல. And that's what we do with God. அதுதான் நான் ஆண்டவருக்கு பண்றேன். That's what we do in the church. அதுதான் சபையிலையும் பண்றோம். And that does not work out well in life. அப்படி செய்வதனால வாழ்க்கையே மோசமா போயிருக்கு. Is all power in heaven and earth given unto God that is made available to you, and you have faith to use that power. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே, அந்த வழங்கப்பட்ட வல்லமை உங்களுக்குள் செயல்படுகிறதா? Go ye therefore. செயல்பட்டால் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். Then only go ye therefore. அப்படி செயல்பட்டாதான் புறப்பட்டு செல்லும். See, as you are coming as students in the Bible school, பைபிள் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா வர நீங்க, if you do not believe that all power in heaven and earth which has been given to Jesus is also being made available to you, make sure that it is available to you. இயேசு கிறிஸ்து சொன்ன வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்படும் சொன்னாரே, அந்த வல்லமை உங்களுக்கு அவர் வழங்க ஆயத்தமா இருக்கிறாரு. அந்த வல்லமை உங்களுக்கு செயல்படவில்லை என்றால் செயல்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். That is the commitment you have to start making. அதுதான் நீங்க செய்யக்கூடிய முதல் அர்ப்பணிப்பு. Before you go, நீங்க வெளியில ஊழியத்துக்கு புறப்படுவதற்கு முன்பதாக, before you start your ministry, உங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, before you start studying for your ministry, உங்க ஊழியத்துக்காக பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக, do you believe that all power in heaven that has been given to Jesus is made available to you? இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த வானத்தில் பூமியில் உள்ள சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை முதல்ல கவனிக்கணும். Have you experienced that? அதை நீங்க அனுபவிக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். Then you go. அதை அனுபவித்த பிறகு புறப்பட்டு செல்லுங்கள். People are going to fight without the gun. ஜனங்க துப்பாக்கி இல்லாம ராணுவத்தில் போறாங்க. They don't have a sword and they go fight. கத்தி இல்லாம சண்டை போட போய் புறப்படுறாங்க. You get all cut up. எதிரி வந்து பல காரியங்கள் வச்சிருக்காங்க, வெட்டி தள்ளிடுவாங்க. Oh God, I'm all cut up. அங்க இங்க அடிவாங்க. I need to go. அடுத்தவன் ஏன்பா நீ போன? Experience the power. முதல்ல வல்லமையை அனுபவி. Experience the power of God in your life. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை முதல்ல அனுபவி. Before you go, வெளியில செல்வதற்கு முன்பதாக இதை நீ அனுபவி. all power in heaven and earth is given unto me. வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்ட சகல அதிகாரம் இயேசு கொடுக்கப்பட்டதே, அது எனக்குள் இருக்கிறது என்று அனுபவித்த பிறகு புறப்பட்டு This செல். morning you came to church. இந்த காலையில சபைக்கு வந்தீங்க இல்லையா? Was all power in heaven and earth experiencing in your life. வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்ட சகல அதிகாரம் உங்க வாழ்க்கையிலே அனுபவமாக இருக்கின்றதா? Are you shaking in your faith? உங்களுடைய விசுவாசத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? Are you doubting? இல்ல சந்தேகத்தோடு வாழ்கிறீர்களா? Are you worried? இல்ல கவலையோடு இருக்கிறீர்களா? Are you in failure? இல்ல தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you in sadness? வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you living in peace? இல்லை என்றால் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்களா? Then you go. வெற்றியை பெற்ற பிறகுதான் புறப்பட்டு செல்ல வேண்டும்.
Most of the time, people tell, I don't believe in Christianity because Christians are evil. ஜனங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவத்தை நான் நம்புறது இல்லைங்க, ஏன்னா கிறிஸ்தவம் எல்லாம் போய்க்காரங்க சொல்றாங்க. மாயமாலக்காரன், ஏமாத்துக்காரன். அவங்க சொல்றது உண்மைதான். We said, we believe in the power of Jesus. என்ன சொல்லுவாங்க பிரசங்கத்துல, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறேன். I have a pastor in one of our UCFI. நம்ம யூசிஎஃப் ஃபெலோஷிப்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு. Every Friday he comes for fasting and prayer. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபத்துக்கு அவர் வருவார். He'll come. வருவார். He'll come at 11:45. 11:45 வருவார். The fasting and prayer starts at 9:30. ஆனா உபவாச ஜெபம் 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 11:45 வருவார். He'll come after having 4 idlis. 4 இட்லி சாப்பிட்டு வருவார். And then he'll come. அதுக்கப்புறம் வருவார். Right at 1 o'clock. கடைசியா 1 மணி நேரம் நெருங்கும். At 1 o'clock, 1 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு he'll go around. அப்படியே சுத்துவார். Because we do video of the message, so he'll go around and go to the table for some audience. அவர் அந்த வீடியோ எடுத்ததுனால அதை சுற்றி போயிட்டு அந்த சைட்ல போயிட்டு ஆதித்த ஒரு பாட்டில் போடுவார். In a cup. கப்பில் உப்பு போடுவார். In the hall. ஆதித்த உப்பு கலக்கின ஆதித்த குடிப்பார். Why is this going on? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க அவருக்கு நடந்துட்டு இருக்கும். Then after he'll come back. அதுக்கப்புறம் திரும்ப இங்க வருவார். He'll sit down. வருவார். 1:45, 1:45 he'll go again. திரும்பவும் போவார். And he'll take his bag. பேக் எடுத்து போவார். And he'll go upstairs. மேல மெத்தைக்கு போவார். Finish up his lunch. மதியான சாப்பாட்டை சாப்பிடுவார். And he'll come down. திரும்ப வருவார். உபவாச ஜெபம். After about 30-40 minutes, he'll go away. 30-40 நிமிஷம் உள்ள உட்கார்ந்து திரும்ப போவார் வெளியில. He'll go away. அப்புறம் வீட்டுக்கே போயிடுவார். I got fed up. இத பார்த்து பார்த்து எனக்கு அழுது போச்சு. One day I called him. ஒரு நாள் அவர் கூப்பிட்டேன். Why are you going like that? ஏன் இப்படி நடுவில் இருந்து போயினே இருக்காரு? Yeah, I'm having sugar. Oh brother, I am suffering from sugar problem. And then every Sunday, அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் he helps me in my church. நான் அந்த சர்ச்சில் வந்து உதவி செய்வோம். And he will say, சுகவீனமானவர்கள் எல்லாம் முன்னாலவான். You call everyone and say, oh, all who have problems, physical ailments, please come forward. People with sugar will come. Sugar problems, come forward. The name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொல். I asked him, அந்த வார்த்தை கேட்டேன். what are you praying for? என்னத்துக்கு நீ ஜெபம் பண்ற? First of all, you don't believe that God can heal you. முதல்ல உனக்கு சுகம் வரணும்னே நீ விசுவாசிக்கலையே. You don't believe that one day God can protect you from sugar problem for one day for fasting. இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் உபவாச ஜெபத்துல இந்த சுகர் ப்ராப்ளம் உன்னை காப்பாற்றுவார். அதுவே நீ நம்பலையே. 3 வேளை சாப்பிட்டுட்டே இருக்கியே. Not more than that. Maybe 8 times. 8 வேளை. There is a problem with all of this Christian fellows who are pretending to be ministers, who are pretending to be preachers. They go to ministry without believing in the power of Jesus. கிறிஸ்தவ தலைவர்கள், கிறிஸ்தவ போதகர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை இல்லாம ஜனங்களை ஏமாத்தி ஊழியம் செய்திருக்காங்க. They go இல்ல போவாங்க. and then they get beaten up. அடி வாங்கி சாஸ்திரம் வர வாங்கி I have sugar. எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது. I have sugar. எனக்கு சக்கரை வியாதி இருக்குது. And I stay there and teach till 3 o'clock. அப்படி இருந்தும் கூட நான் உபாசத்துக்காக இல்ல 3 மணி வரைக்கும் பிரசங்க மாட்டேன். I'm not boasting here. நான் பெருமை பாராட்ட சொல்ல. But do I have that faith? அந்த ஒரு நாளைக்காவது விசுவாசம் இருக்குதா? Do I have little faith that Jesus will take care of me
அந்த சின்ன விசுவாசத்துல கர்த்தரை பாதுகாப்பாக நான் விசுவாசிக்கிறேன். So as you are coming as students, ஆகவே மாணவர்களாக வரப்போகின்ற நீங்கள் you have faith உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? that all power in heaven and earth is given unto Jesus, and that is made available to you. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் இருக்குது. அது எனக்கும் ஆயத்தமாக இருக்குது. நம்புறீங்களா? Then you come. அப்ப நீங்க வாங்க. Then you come. அப்ப வாங்க. Go ye therefore. அதுக்கு பிறகு உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்க. Then what happens? என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்க வேணும். Matthew 28 அதிகாரம் 17 படிக்கிறார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் பூரண சுவிசேஷத்தை அறிவிப்பது. All teaching them to observe all that I have commanded you. நான் உங்களுக்கு 20 வசனம் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Then the final part of the promise. அந்த வாக்குத்தத்தத்தின் கடைசி பகுதி என்னவென்றால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Amen. Hallelujah. I am with you. And உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் சதா காலம் உங்களுடனே கூட இருக்கிறேன். all power in heaven and earth is given unto me. வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I am with you. நான் உங்களோடு இருக்கிறேன். End of the earth. உலகத்தின் கடைசி பரியந்தம். It is like a sandwich promise. இது சொல்ல போனா சாண்ட்விச் மாதிரி, மேல ஒரு ரொட்டி சொல்லி கீழே ஒரு ரொட்டி சொல்லி நடுவில் கறி சொல்லி Hamburger. ஹேம்பர்கர். Hamburger promise. ஹேம்பர்கர் ப்ராமிஸ். The one on top. All power in heaven and earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I am with you always. நான் சதா காலம் உங்களோடு இருக்கிறேன். You believe that? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? As a student, you மாணவர்களாக believe that. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். That will be real in your life. அது உங்க வாழ்க்கையில் உண்மை தத்துவமாக காணப்பட வேண்டும். It has to be experienced. உங்களால் அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க The வேண்டும். word must become flesh. இந்த வார்த்தை மாமிசமாக மாற வேண்டும். Unless that becomes like that, அப்படி மாறும் பொழுது மாத்திரமே you will be able to good ministry. நல்ல ஊழியத்தை உங்களால் செய்ய முடியும். God bless you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. May this time of learning இந்த கற்றுக்கொள்ளும் நேரம், வேதாந்த பாடசாலையில be கற்றுக்கொள்ளும் நேரம், something that is worthwhile. அது பிரயோஜனமான ஒன்றாக உங்களுக்கு இருக்க வேண்டும். Let it not be something superficial. ஏதோ மேலோட்டமாக காரியங்களை பார்க்காதீங்க. Let it be real. அது உண்மை ஆழ்ந்த ஒரு கருத்தாக மாறட்டும். God bless you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Take a great joy to thank our bishop, and we wanted to give this bouquet actually to his wife. Oh. I think he can hand it over to him. And a small thanks offering to our bishop. A small thanks to all. God bless you. Thank you. நமக்கு இதற்கு அருமையான தேவனுடைய வார்த்தையை பிஷப் மன்னராஜர் அவர் வழங்கினாங்க. வேதாம கல்லூரிக்கு போகின்ற மாணவர்களுக்கு இதை காட்டிலும் மேலான ஒரு வாக்குத்தத்தம் எதுவும் இருக்குமா எனக்கு தெரியல. அல்லது மத்திய பரலோக தேவனை நன்றி செலுத்துகிறோம், வேலைக்காரனை துதிக்கின்றோம். வேதாம கல்லூரி கத்தாவே உம்முடைய வழி நடத்துவதன்படி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து செய்யப்போம். நாளைய கத்தா வந்த ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் மாணவர்களின் நண்பர்களையும் ஆசிரியர் வாழ்நாள் முழுவதும் நன்மை கிருபையும் பின்தொடரும்.
துதிக்கிற மகிமையாவது உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. All of us together say, bless the Lord. முழுமையான பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமா